ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரமுத்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான 2 BHK வீடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வீரவாண்டி பிரிவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து நீங்கள் ஒரு 700 மீட்டரில் இந்த வீடு வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வீட்டில் என்னென்ன டைமென்ஷனில் என்ன மெஷர்மெண்ட்டில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவே பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக பட்டி பார்த்து ஃபினிஷ் பண்ணி, ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் எலிவேஷன் சூஸ் பண்ணி டெக்ஸ்சரில் நீட்டாக வந்து இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றும் போது இருக்கக்கூடிய ரேம்ப் தாங்க. ஸோ இது வந்து ஒரு நீட்டான ஒரு ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ குவாலிட்டியான ஸ்டீல் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 அடி அகலமும் 18 அடி நீளத்துலேயும் வந்துட்டு இந்த கார் பார்க்கிங்கும் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் நீட்டாக ஒரு 2 கார் வந்து இதில் உங்களால் பார்க் பண்ண முடியும். ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எலிவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோங்க. ஸோ சம்ப் அமைச்சு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x2 மேனுவல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ சிட் அவுட் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்கிறோங்க. ஸோ பிளாக் கலரில் வந்துட்டு சிட் அவுட்டுக்கு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்கிறோங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஷெட் பேக் ஏரியா வந்து நீட்டான ஷெட் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்வீனியன்ட்டாக நீங்கள் வந்து சுற்றியுமே வீட்டை சுற்றி போயிட்டு வரலாம் ஈஸியாக. ஸோ அந்தளவுக்கு ஷெட் பேக் ஏரியா கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா டீ கூட் ஃப்ரேமில் வந்துட்டு டீ கூட் டோர் வந்து நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஃப்ரேம் வந்து நம்ம அமைச்சு கொடுத்து டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஹால்குள்ளே போய் மெஷர்மெண்ட் 16:20 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்துட்டு இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் டைப் யூபிஎஸ்சி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4x5 வந்துட்டு ஒரு விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெண்டிலேஷன் இருக்குது ஹால் ஏரியாவில் வந்துட்டு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிவி பாயிண்ட் இருந்து எல்லாமே வந்து நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2x4 வந்து நமக்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு பார்க்கறது வந்து கிச்சனுங்க. கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4x வந்துட்டு நான் ஸ்லிப்பபிள் டைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக 10 ஃபீட் வரைக்கும் வந்துட்டு வால் டைல்ஸ் வந்து கிச்சன் ஏரியாவில் வந்து லே பண்ணியிருக்காங்க. 3x3 வந்துட்டு ஒரு விண்டோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்லைடிங் டைப்பில். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு ஓப்பன் டைப் விண்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்லைடிங் டைப் தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஓப்பன் விண்டோ வந்து அவங்களால புஷ் பண்ணி தள்ள முடியாது, வெளியில் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கஸ்டமரோட கன்வீனியன்ட்டுக்கு மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன டைனிங் ஏரியாங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8க்கு 16 மெஷர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அமைக்கக்கூடிய பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து 2x4 தான் வந்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. பெட்ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 3x4 வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிவிசி டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் பாயிண்ட் வந்துங்க, ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வந்து EWS வெஸ்டர்ன் கிளாஸ் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் வந்து பார்த்துங்க. இது என்ன கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ரெண்டல் சோர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரிங்க. அதாவது ஓன் ஹவுஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே 1 BHK, மேலே ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் பெட்ரூங்க. ஸோ நீங்கள் மேலே வந்து ரெண்டல் கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் வந்துட்டு நீங்களே குடியிருந்துக்கலாங்க. ஸோ அந்த பர்பஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 2 போர்ஷன் மாதிரிங்க. ஸோ மேலே இருக்கிற ஒரு பெட்ரூமோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதே பார்த்துருக்காங்க. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ரைசர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 இன்ச்சஸ் ரைசர் தான் இருக்கும். ஸோ உங்களால் வந்து ஈஸியாக கன்வீனியன்ட்டாக நீங்கள் வந்து சேர முடியும். ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 feet இருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு கன்வீனியன்ட்டாக நீங்கள் வந்து சைடில் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஹேண்ட் ரைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டீலில் வந்து ஹேண்ட் ரைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஸ்டீல் டோர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டீல் டோர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா டெரேஸ் ஏரியாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டெரேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்துட்டு ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பேரப்பட் வால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 ஃபீட் இருக்கிற மாதிரி தான் பேரப்பட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சேஃப்டியாக குழந்தைங்க வந்து வெளியில் போகிற அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 வருஷம்
2 கலர் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்கோம். அது போக 2 யூபிவிசி டைல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் பாத்ரூம் வந்து பிவிசி டோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பாத்ரூமோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4x10 அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷவர் கனெக்ஷன் வந்துருங்க, ஒரு வாஷ் பேசின் இருக்குதுங்க. அதுபோக வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். டெரேஸ் ஏரியாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே நம்ம வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஓப்பன் டெரேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோங்க. ஸோ அதுவும் வந்து ரைசர் வந்து ரொம்ப நீட்டான ரைசர் தான், ஒரு 1 feet ரைசர் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் வந்துட்டு 2 ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 1000 லிட்டரில் ஒன்று நல்ல தண்ணி, ஒரு உப்பு தண்ணி அப்படின்ற கான்செப்ட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு வந்தீங்க அப்படின்னா வீரவாண்டிபுரியில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிரைவில் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் 2 BHK வீடாங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான 2 BHK. இது வந்து ஒரு அழகான 2 BHK வீடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஓனர்ஸும் யூஸ் பண்ணலாம், ரெண்டல் ஹவுஸுக்கும் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து நம்ம பார்த்துடலாம், அதுதான் மெயின் பார்ட்டுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து 62.5 lakhs வருதுங்க. ஸோ இந்த ஏரியாவில் இன்றைக்கி லேண்ட் காஸ்ட் இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்டோட ப்ரைஸ் வந்து அப் டு 9 lakhs மேலே போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா அப் டு 75 வரைக்கும் போயிடும். பட் நம்மளோட ப்ரைஸ் வந்து 62.5 lakhs தான் நம்ம வந்து கோட் பண்ணுறதுங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு டிசைனில் எலிவேஷன் பண்ணி நல்ல ஒரு பிளானில் வந்து இந்த வீடு வந்து அமைச்சிருக்கிறோம். ஸோ சம்ப் இருக்குதுங்க, அது போக போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்கோம், செப்டிக் டேங்க் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் இந்த வீடு உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் இந்த வீடு விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சொன்ன மாதிரி இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரவாண்டிபுரியில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிரைவில் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குது. சுற்றியுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இந்த வீட்டை சுற்றியுமே வந்துட்டு ஒரு 300-400 வீடுங்க வந்து இப்போ குடியிருக்கிறாங்க அட் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஓன் பர்பஸ்க்காக நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இல்லை வந்துட்டு வாங்கி ரெண்டல் பர்பஸ்க்காக கொடுக்குறத பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடு வந்து உங்களுக்கு பக்காவாக சூட்டபுளாக இருக்கும். ஒரு 10 to 15,000 வரைக்கும் இங்கே வந்து ரெண்ட் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த வீடு வந்து இருக்கும். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62.5 lakhs வருதுங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் வந்து அப் டு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ ஒரு நல்ல லொக்கேஷனில் மெயின் ரோடுக்கு பக்கமாக நீங்கள் வீடு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு 100% சூட்டபுளாக இருக்குங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.